இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைக்கான பதிவு. அதாவது இப்போ நவராத்திரின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். நவராத்திரியில் 3வது நாளுக்கான பதிவு. அதுதான் நாளைக்கு தான் 3வது நாள். 3வது நாளுக்கான பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன செஞ்சால் நமக்கு அந்த முழு சக்தி கிடைக்கும், அந்த துர்க்கை அம்மனோட முழு சக்தி கிடைக்கும் அப்படின்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 3வது நாள் நவராத்திரியில் 3வது நாள் 3 நாள் முதல் 3 நாள் துர்க்கை அம்மன், கரெக்டுங்களா? அந்த துர்க்கை அம்மனோட 3வது நாள் அன்னைக்கு அந்த அம்மா எடுக்கக்கூடிய துர்க்கை அம்மன் எடுக்கக்கூடிய அவதாரம் எதுன்னு கேட்டால் சந்திரகண்டா அவதாரம். சந்திரகண்டா. இந்த சந்திரகண்டா அவதாரத்தோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் தைரியம், மனோபலம், மனசு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொடுக்கக்கூடியதான் சந்திரகண்டா அம்மன். சரிங்களா? அப்போ சந்திரகண்டா அம்மனை எப்படி ப்ரே பண்ணணும்? வழக்கம் போல் நம்ம காலையில் ஏந்திரிச்சு சீக்கிரமாக ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கோலம் போட்டு விளக்கேற்றி வைக்க போகிறோம். நாளைக்கு முக்கியமாக ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த அம்மாவுக்காக தனியாக நெய் தீபம் ஏற்றி வைக்க போகிறோம். சிலருக்கு கேள்வி வரும், நான் நேற்று கூட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சாங்க, இன்னி கூட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன், அதே அகல் விளக்கில் ஏற்றி வைக்கலாமா? ஏற்றி வைக்கலாம்.